ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சிலம்பத்தோட 2வது பாடத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த சுத்துக்கு நொடி, வாரல் அப்படின்னு 2 வகையான பேர் சொல்லுவாங்க. நம்ம வெட்டில் பார்த்த மாதிரியே இதுலேயும் 2 வகை இருக்குது. முன்கால் நொடி, அப்புறம் பின்கால் நொடி. சரி, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு முன்கால் நொடி பற்றி பார்க்கலாம். இந்த சுத்தை நம்ம 4ஆக பிரிச்சுக்கிடுவோம். ஃபஸ்ட்டு கம்பை நேராக பிடிச்சி நிற்கிறது ஒரு ஸ்டெப்பு. செகண்டு உங்கள் ஷோல்டரில் 1, அப்புறம் ஹிப்பில் 1, அப்படியே சுற்றி கால் எடுத்து வச்சு முன்னாடி. ஆரம்பத்தில் இந்த 4 இடத்துலையும் கம்பை நிப்பாட்டி 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 பொறுமையாக செஞ்சு பாருங்கள். போக போக நம்ம 1 போல் சுற்றி பார்த்துடலாம். இந்த சுத்து நமக்கு முன்னாடி இருக்கவங்களோட நாடியில் அடிக்கிற மாதிரி போகக்கூடியது. ஸோ நீங்கள் கம்போட நுனி உங்களுக்கு நேராக வருதாங்கிறத கவனிச்சுக்கிட்டே பண்ணுங்கள். இந்த சுத்தையும் வெட்டு மாதிரியே 4 ஸ்டெப் முன்னாடி 4 ஸ்டெப் பின்னாடின்னு பண்ணி பாருங்கள். நீங்கள் வெட்டு வீடியோ பார்க்கலன்னா கீழே நான் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இது எல்லாருக்கும் இடது பக்கம் ரொம்ப ஈஸியாகவே வந்துடும். வலது பக்கம் பண்ணுறது மட்டும் கஷ்டப்படுவாங்க. அதுக்காக நான் இன்னொரு வாட்டி செஞ்சு காட்டுறேன், கவனமாக பாருங்கள். உங்களுக்கு புரிகிற மாதிரினா நீங்கள் கிரிக்கெட் பேட்டை பிடிச்சி அடிக்கிற மாதிரி அப்படி கற்பனை பண்ணியே செஞ்சு பாருங்கள். 2 பக்கமும் அதை ஸ்டெப் வச்சு பண்ணுற மாதிரி இதே மாதிரி செஞ்சு பார்க்க உங்களுக்கே ஒரு புரிதல் வரும். அதில் நம்ம இதையும் ஒரு 4 ஸ்டெப்பாக பிரித்து வச்சுக்கிடுவோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, உங்களோட இடது கை மணிக்கட்டு வலது கை மேலே படுற மாதிரி வச்சுக்கோங்க. 2வது, உங்கள் கை உங்கள் முகத்தை பார்த்து மேலே தூக்கி இந்த கையை திருப்பணும். இடது கையை இதில் நான் வளைக்கிறது தெரியுது உங்களுக்கு, இந்த மாதிரி வளைச்சி திருப்பி அதுக்கப்புறமா முன்னாடி கொண்டு வாங்க. இந்த 4 ஸ்டெப்பு கவனிங்க. சரி, அடுத்ததாக நம்ம இப்போ பின்கால் நொடி பார்க்கலாம். இந்த சுத்தம் அதே மாதிரி தான். கம்பு நேராக வைங்க, ஷோல்டர் கிட்ட கொண்டு போங்க, இடுப்பு கிட்ட கொண்டு போயிட்டு ஸ்டெப் எடுத்து வச்சு முன்னாடி வெட்டுங்க. அதே மாதிரி மறுபடியும் ஆப்போசிட் சைடில். பின்கால் நொடி போடும்போது உங்கள் கம்பும் காலையும் ஒன்று போலையே கொண்டு போய் பழகுங்க. இது உங்களுக்கு பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது இடுப்புக்கிட்ட வரும்போது நீங்கள் கால் எடுத்து பின்னாடி வைக்கிறதும் கம்பு முன்னாடி போகிறதும் ஒரு ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதை கவனிச்சுக்கிட்டே பண்ணுங்கள். அதே மாதிரியே நம்ம எப்படி வெட்டில் பழகணுமோ அதே மாதிரி இதுலேயும் முன்னாடி 4 ஸ்டெப்பு பின்னாடி 4 ஸ்டெப்பு இதை செஞ்சு பாருங்கள். இது நீங்கள் பெரிய பெரிய சுற்று போடும்போது உங்களுக்கு ஸ்டெப் வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்கள் கம்பு உங்கள் உடம்பை ஒட்டியே சுற்றணும். இது ஒரு தற்காப்பு கலை. அதனால் நம்ம சுற்றுறது நிஜமாலே முன்னாடி ஒருத்தங்க நிற்கிற மாதிரியும் அவங்க நாடியில் அடிக்கிற மாதிரியும் இதை ஃபீல் பண்ணியே பண்ணுங்கள். இது உங்களுக்கு அடுத்தடுத்து நீங்கள் சுற்ற போகும்போது உங்கள் கம்பு உங்கள் உடம்பொட்டி சுற்றும். உடம்பொட்டி சுற்றும் போது தான் கம்பு வேகமாக சுற்றுற மாதிரி இருக்கும். இதை கன்சிஸ்டண்ட்டாக டெய்லி ஃபாலோ பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இது சம்மந்தமான சந்தேகங்கள் இருந்தாலுமே என்னோடய இன்ஸ்டா ஐடி கீழே கொடுக்குறேன். அதில் நீங்கள் டேரெக்ட் டிஎம் பண்ணி டவுட் கேட்கலாம். இந்த வீடியோ சம்மந்தமான நிறைகள் குறைகள் இருந்தால் சொல்லுங்கள், அடுத்த வீடியோவில் மாற்றிக்கிறேன். அப்படியே உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோ தேவைப்படும்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க.